கரூரில் 39 பேர் பரிதாபமாக உயிரிழந்துட்டாங்க. அது எல்லாருமே நம்மளுக்கு தெரியும். இது ஒரு பெரிய பெரிய துயரமான சம்பவம். அதாவது அரசியல் கட்சிகள் இவங்களுடைய விளையாட்டு தான் இந்த 39 உயிரோட பலி. எப்படி இந்த சம்பவம் நடந்தது அப்படின்றது வந்து யாராலையும் கணிக்கவே முடியல. இதில் யார் குத்தம் சொல்றது? அந்நியன் படத்தில் வர மாதிரி அந்த பையன் செத்து போயிடுவான் ஷாக் அடிச்சு. அந்த ரோடு போட்டான் பாருங்க, பள்ளம் மேடுமா, அவன் காரணமா? இல்லை கரண்ட்டு வந்து கொடுத்தான் பார்த்தீங்களா, அவன் காரணமா? இல்லை இந்த ரோடை சாங்ஷன் பண்ணான் பார்த்தீங்களா, அவன் காரணமா? அப்படிதான் இப்போ இந்த கேள்வியும் இருக்கு. இப்போ இந்த சம்பவத்துக்கு யார் காரணம்? போலீஸ் காரணமா, ஆளுங்கட்சி காரணமா, இல்லைனா டிவிகே விஜய் அவர்கள் காரணமா? யாரை நம்ம குத்தம் சொல்லுவோம்? இல்லை மக்கள் காரணமா? அப்படி பார்த்தா எல்லாருமே தான் தப்பு பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த இடத்துக்கு பர்மிஷன் கொடுத்த போலீஸ் எஸ்பி ஜோஸ் தங்கையா, அவர் தான் அங்கே எஸ்பியா இருக்கிறாரு. வேலுச்சாமிபுரம், அதுதான் அங்கே விஜய் வந்து கரூரில் உள்ள வந்து மீட்டிங் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இடம். அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே மீட்டிங் வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து உள்ளே வந்திருக்காங்க. கூட்டம் கூடியிருக்கு, நெரிசலாயிருக்கு, போலீஸ் தடியடி நடத்தியிருக்கு, மக்களையும் அடிச்சிருக்காங்க. மக்கள் அடிக்கிறத பார்த்து பயந்து போய் மக்கள் என்ன பண்ணுவாங்க, சதறி ஓட தான் செய்வாங்க. கூட்டத்துக்குள்ள எப்படி சதறி ஓட முடியும்? அப்படியே கூட்டமாக கலந்து நெரிசலில் சிக்கி இறந்து போயிட்டாங்க. 39 பேர் சின்ன பிள்ளைங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன பிள்ளைங்க இறந்து போயிருக்காங்க. அதுதான் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒருத்தர் வந்து கையில் அந்த குழந்தைய ஏந்திக்கிட்டு வந்து என் புள்ள போயிடுச்சே அப்படின்னு சொல்றாரு. வேலுச்சாமிபுரம் அந்த இடத்துல அனுமதி கொடுத்த ஃபர்ஸ்ட் போலீஸ். ஓகேங்களா? போலீஸ் என்ன சொல்லும், இப்ப முதல்வன் படத்துல வர மாதிரி தான். சார், கமிஷனர் எனக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுக்கல சார். சார், மந்திரி எனக்கு அதிகாரம் கொடுக்கல சார். Hey, everybody. சார், கலெக்டர் எனக்கு பர்மிஷன் கொடுக்கல சார், ஐஜி எனக்கு பர்மிஷன் கொடுக்கல சார், எனக்கு எஸ்பி எனக்கு பர்மிஷன் கொடுக்கல. அதே தான் இப்போ இங்கேயும். சார், எனக்கு மந்திரி பர்மிஷன் கொடுக்கல. இப்போ கடைசியாக எங்கே வந்து நிற்குது? செந்தில் பாலாஜி அவர்கள் தானே அங்கே அமைச்சராக இருக்கிறாரு. அவர்கிட்ட தான் போகுது. இந்த இடத்துக்கு அனுமதி கொடுக்க வச்சது அவர் தான், செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதை நான் யோசிச்சு பார்க்குறப்ப இது எல்லாருடைய தப்பாக தான் இருக்கு. எஸ், எல்லாருடைய தப்பு தான். எப்படியா இருந்தாலும் போலீஸ் வந்து சொல்லியிருக்கோம்ல, சார் இந்த இடத்துல அனுமதி கொடுத்தா கொஞ்சம் கூட்ட நெரிசல் இருக்கும். மேபி போலீஸ் சொல்லியிருக்கலாம், சார் அதிகமாக கூட்டம் வரும் விஜய்க்குன்னா, அதனால இந்த இடம் வேண்டாம், வேற ஏதாவது இடத்த நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் ஒரு தரப்புல ஏதாவது வச்சிருப்பாங்க. மேபி எக்ஸ்பீரியன்ஸான போலீஸ் அங்கே இருக்கிறாங்க. அந்த ஊர்லேயே எஸ்பியா இருக்கிறவர், அவருக்கு தெரியாதா எந்த இடத்துல வந்து கூட்டம் கூடும், எந்த இடத்துல கூட்டம் கூடாதுன்ட்டு? ஆனால் பர்மிஷன் கொடுக்க வச்சது யாரு? இந்த அரசாங்கம் தானே. எதுக்கு பர்மிஷன் கொடுக்க வச்சாங்க? இதுக்கு முன்னாடியும் வந்து அங்க வந்து அதிமுக திமுக கூட்டம் நடத்திருக்கு, அதனால நீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர். அதிமுக திமுக அவங்க ரெண்டு பேருமே அரசியல்வாதிகள். அரசியல்வாதிக்கு வர கூட்டத்தை விட சினிமாக்காரனுக்கு வர கூட்டம் தான் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? இதுக்கு முன்னாடி விஜய் 2 இடத்துல மாநாடு நடத்தினாரு, அங்க எவ்வளவு கூட்டம் வந்தது நம்மளுக்கு தெரியும்ல. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு சரிடா இந்த இடத்துல வந்து சின்னதா இருக்க இடம், இங்க நம்ம வைக்கக்கூடாது, இங்க நம்ம அனுமதி கொடுக்க கூடாது, வேற இடமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இன்னொரு தரப்பு என்னன்னா, டிவிகே தொண்டர்கள் வந்து ஒரு 2-3 இடத்துல பர்மிஷன் கேட்டிருக்காங்க. மதுரை பைபாஸ் அது கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும், சேலம் பைபாஸ் அதுவும் கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும், ஒரு ஃப்ரீயா இருக்கும், பஸ் போவோம் அழகா. ஏன்னா அது பஸ்ல தானே வராரு அவரு, அந்த பஸ்ஸு போகிறதுக்கே தனியாக ஒரு ஏரியா வேண்டும். அவ்வளோ பெரிய பஸ்ஸில் தான் வராரு அவர், வந்து மேலே நிற்கிறாரு, பேசுகிறாரு, போகிறாரு. ஆனால் வந்து இவங்களும் வந்து தவிர்த்துருக்கலாம். டிவிக்கு தொண்டர்கள் வந்து சரி இந்த இடம் கொடுத்துட்டாங்களா, இந்த இடம் வேணாம் தலைவரே, இது கொஞ்சம் பெரிய, இது கொஞ்சம் சிக்கலான இடமா இருக்குது, இங்கே நம்ம பஸ்ஸு போகிறதே கஷ்டம்,
கூட்ட நெரிசல்லாம் நிறைய ஏற்படும் அப்படின்னு இவங்களும் வந்து சொல்லியிருக்கலாம். இவங்களும் சொல்லலை. ஆனா கடைசியா பாதிக்கப்பட்டது யாரு? மக்கள் தானே. மக்கள் எக்கேடு கிட்டா நமக்கு என்னன்ற மாதிரி தான் இப்ப இருக்கிற அரசாங்கமும் இருக்கு, அரசியல்வாதிகளும் அப்படிதான் இருக்காங்க. மக்கள் செத்தா என்ன, நம்ம நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் அப்படிதான் இருக்கிறாங்க. செத்ததுக்கு அப்புறம் கண்ணீர் வடிச்சு என்னங்க பிரயோஜனம்? ஆ? அது சாவறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை பண்றது தானங்க அரசாங்கத்தோட வேலை. என்னத்தை சொல்லி என்னத்தை பண்றது ஒண்ணுமே புரியல. அதாவது இவங்க 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. அதாவது ஆளுங்கட்சியும் இப்ப வரப்போற கட்சி நாங்க தான் முதல்வர் அப்படின்னு சொல்ற கட்சியும் ஆல்ரெடி முதலமைச்சரா இருக்கிற கட்சியும் அடிச்சுக்கிறாங்க. ஆனா நடுவுல மாற்றுறது யாரு? மக்கள் தானே. மக்கள் தானே ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சாங்க. இப்ப எனக்காக ஓட்டு போடுங்கன்னு சொல்றதும் டிவிகே விஜய் தானே. இவங்க 2 பேரும் எந்த கவலையும் படாம தான் இருக்கிறாங்க. விஜய் வந்து இன்னும் பார்க்க கூட இல்லை. இன்னும் வந்து கரூர் நடந்துச்சு, ஐயோ என்னோட ரசிகர்கள் தானே, என் ரசிகர்கள் குழந்தைகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்கலாம். மேபி இதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். பார்த்தா அது என்ன ஒன்றும் புரியல. எனக்கு என்ன சொல்றதே தெரியல. கட்சிக்காரங்க அரசியல் விளையாட்டு எவ்வளோ பெரிய ஒரு விளையாட்டா இருக்குன்ட்டு என்னால் நம்ப முடியல. மக்களுடைய உயிரை வந்து குடிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் எங்களுக்கு எங்கள் போஸ்டிங் முக்கியம், எங்களுடைய அரசாங்கம் முக்கியம், எங்களுடைய ஆட்சி முக்கியம். அப்படிதான் எல்லா அரசியல்வாதிகளும் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா எப்படிங்க ஒரு மக்களுக்கு என்ன வரும்? அடுத்து யாருக்கு ஓட்டு போடுறது, யாரை ஜெயிக்க வைக்கிறது? நம்மளுக்காக ஒரு தலைவன் நிற்க மாட்டானா, நம்மளுக்காக ஒரு தலைவன் இருக்க மாட்டானா அப்படின்னு யாராலையுமே நினச்சி பார்க்க முடியல. ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நான் கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். மக்களாகிய நம்ம ஒரு சில விஷயங்களை யோசித்து செயல்படலாம். விஜய் கட்சிக்காரங்க சொல்லியிருந்தாங்க, விஜயும் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், லேடிஸ் மெயினாக யாரும் வராதிங்க, குழந்தைங்க வராதிங்க அவர் சொல்லிட்டாரு. சொல்லியும் நம்ம போயிடும், குழந்தைங்களை தூக்கின்னு போகிறோம், குடும்பமாக போகிறோம் அப்படின்னா கடைசியாக தப்பு நம்ம மேலேயே இருக்குங்க. மக்களாகிய நம்மளும் வந்து இந்த தப்பை தான் பண்ணுறோம். சினிமாக்காரன் நினச்சி தான் நம்ம போயிருக்கோம். சினிமாக்காரன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க, அவன் கடவுள் கிடையாது, அவரும் ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷனை பார்க்க தான் நம்ம போகிறோம், கடவுளை பார்க்க நம்ம போல. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடிப்படை கல்வி இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஒரு காமன் சென்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஒரு அதிகமாக கூட்டம் கூடுது, அந்த இடத்துல சின்ன பசங்களும் கர்ப்பிணி பெண்களோ இல்லை இளம் பெண்களோ போனால் என்ன ஆகுன்றத நம்ம யோசிக்க மாட்டோம். அதை யோசித்து மக்கள் நம்ம செயல்படணும். கடைசியாக நம்ம மக்கள் மேலேயும் தான் தப்பு இருக்குது, ஒத்துக்கிறேன். கூட்ட நெரிசலில் போய் சிக்கி குழந்தைங்க தானே நிறைய பேர் செத்துருக்காங்க. அந்த 39 பேரில் ஒரு 7-8 குழந்தைங்கன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப தப்புங்க. தயவு செஞ்சு மக்கள், நம்ம ஆட்சியாளர்கள் நம்மளுக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ, நமக்கு நம்மளாவது நல்லது செஞ்சுக்கலாமே, கொஞ்சம் யோசித்து செயல்படலாம். இதுதான் என்னுடைய கருத்து. தயவு செஞ்சு நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.